வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 1 கிலோ ப்ரான்ஸ், கொஞ்சம் நெய், தேவையான அளவு எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 கப்பில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை கப் தயிர், 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கட்டு கொத்தமல்லி இலை, 1 கட்டு புதினா இலை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 4-5 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4-5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ப்ரான்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் மசாலையில் ப்ரான்ஸ் ஊறட்டும். நான் பிரியாணியை ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் கூட சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸை பொரிச்சு எடுக்க போகிறோம். அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரான்ஸை பொரிச்சு எடுப்போம். 2 நிமிஷம் கழித்து ப்ரான்ஸை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ப்ரான்ஸை தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா ப்ரான்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா இலையையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கரம் மசாலா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசஞ்சு வர அளவுக்கு கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொடியையும் அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா மசாலையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா அரிசியோட கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலையையும் புதினா இலையையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு 2 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் குக்கரை மூடி வச்சிடலாம். இதே பிரியாணியை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். இதே மெத்தடில் செஞ்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சுவையான ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.